நம்ம எல்லாரும் ஷோல்டர்ஸ் பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்றோம். ஆனா இந்த ஷோல்டர்ஸ்க்கு உள்ள இருக்கிற அஸ்திவாரமான ரொட்டேட்டர் கஃப் மசில உங்கள எத்தனை பேர் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க? இந்த ரொட்டேட்டர் கஃப் மசில நீங்க கண்டுக்கலனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எவ்வளவு பெரிய பாடி பில்டரா இருந்தாலும் 1 கிலோ வெயிட்ட கூட நீங்க தூக்க முடியாது. உங்க ஷோல்டர்ஸ் ஜாம் ஆயிடும். நல்லா பாருங்க, இந்த 4 சின்ன மசில் தான் உங்க ஷோல்டர்ஸ்க்கே ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. இந்த மசில் வீக்கா இருந்தா ஷோல்டர் இம்பிஞ்ச்மெண்ட், மசில் டேர் அண்ட் டிஸ்லோகேஷன் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கண்டிப்பா வரும். நம்ம ஷோல்டர் பிரஸ், லேட் புல் டவுன், சீட்டட் ரோயிங் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மசில் கண்டிப்பா வேலை செய்யும். ஆனா இது ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல தான் வேலை செய்யும். அதனால தான் இந்த ஒரு மசில இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன்ல ஐசோலேட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் நீங்க பண்ணும்போது உங்களோட புஷ், புல் அண்ட் ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஷோல்டர்ஸ் நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். சோ சின்ன மசில்னு சாதாரணமா நினைக்காதீங்க. வீக்லி ட்வைஸ் உங்க ஷோல்டர்ஸை ட்ரெயின் பண்ணும்போது கூடவே இந்த ரொட்டேட்டர் கஃபையும் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சுக்கு ஒரு ஃபாலோ தட்டிடுங்க.